ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்காக மேடையிலேயே கூப்பிட்டு வைத்து கும்மாங்குத்து குத்துவது என்று சொல்வார்கள் அல்லவா, அப்படி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குத்திய குத்து டெல்லியில் எதிரொலித்தது. அடுத்த வாரமே பணம் வந்துவிட்டது அக்கௌண்ட்டுக்கு. காங்கிரஸ் கட்சியும் இந்தியை திணித்த கட்சிகளில் ஒன்றுதான். அந்த கட்சியினுடைய தலைவர்களே இன்றைக்கு கருப்பு மையை தூக்கி கொண்டு இந்திய எழுத்துக்களை அழிக்க புறப்படுகிறார்கள் என்றால் நாம் எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டு மாநிலமாக இருந்திருக்கிறோம், எப்படிப்பட்ட புரிதல் மிக்க மாநிலமாக இருந்திருக்கிறோம். நாங்க படிக்கலன்னு சொல்றீங்களே, அந்த மொழிக் கொள்கையை, புதிய கல்விக் கொள்கையை நாங்க படிக்கல, உள்வாங்காம நாங்க எதிர்த்துட்டு இருக்கோம்னு சொல்றீங்களே, அதை முதலில் நீங்கள் தமிழில் தந்தீர்களா? அதை நீங்கள் முதலில் மலையாளத்தில் தந்தீர்களா? அதை முதலில் நீங்கள் தெலுங்கில் தந்தீர்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய 22 மொழிகளிலும் இந்தியை தவிர அதை மற்ற மொழிகளில் நீங்கள் தந்தீர்களா? 22 மொழிகளையும் ஏற்றுக்கொண்டு விட்டு நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அமைச்சர் இந்தியில மற்ற மாநில எம்பிக்களுக்கு பதில் சொல்றார். எம்பிக்களுக்கு பதில் சொன்னது மட்டுமில்லை, இங்க நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவருடைய தாயார் இறந்து போறாங்க. அந்த தாயார் இறந்ததற்காக இரங்கல் குறிப்பு அனுப்புறாரு அமித்ஷா, இந்தியில் அனுப்புறார். யாருக்கு? எடப்பாடிக்கு. துயரத்தை விசாரிப்பதற்கு கூட ஒரு பொதுமொழியான ஆங்கிலத்தில் அனுப்பியிருக்கலாம் அல்லது தமிழில் அனுப்பியிருக்கலாம். ஆனால் இந்தியில் அனுப்புகிறார்கள் என்றால் அவர்களுக்கு எந்த அளவுக்கு இந்தி வெறி ஏறி போய் இருக்கிறது. தமிழ்நாட்டில் எல்லாரும் வந்து இந்திய வேணும்னு தான் சொல்றாங்களாம். சரி, எல்லாரும் இந்திய வேணும்னு சொல்றாங்க அப்படின்னா நாங்களும் இந்தி வேணும்னு தானே அரசியல் பண்ணுவோம். தமிழ்நாட்டில் பாஜகவை தவிர அத்தனை கட்சிகளும் இதில் ஒற்றை குரலில் நிற்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டின் அரசியல் என்பது, தமிழ்நாட்டு மக்களின் உணர்வு என்பது இந்தி திணிப்பை எதிர்ப்பது. நம்முடைய சகோதரர் வழக்கறிஞர் குமாரதேவன் அவர்கள் பேசும்போது வேகமான போராட்டத்தை அறிவிக்க வேண்டும், இன்னும் துடிப்பாக நாம் இயங்க வேண்டும் என்கிற பொருளில் ஒரு வேண்டுகோளை விடுத்தார்கள். நான் இந்த பக்கம் பார்க்கிறேன், ஐயா பெரியாருடைய படம் இருக்கிறது. அந்த பக்கம் பார்க்கிறேன், கலகக்காரர் நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்களுடைய படம் இருக்கிறது. நம்முடைய ஆசிரியர் அவர்கள் ஐயா பெரியாருடைய வயதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய செயல்பாடு கலகக்காரர் நடிகவேல் எம்.ஆர். ராதாவினுடைய அதிரடியான செயல்பாடுகளாக இருக்கிறது என்பதைத்தான் இப்போது அவர் போய் வந்திருக்கிற சுற்றுப்பயணம் நமக்கு உணர்த்துகிறது. அண்மையில் கருப்பு மையை தூக்கி கொண்டு இந்திய எழுத்துக்களை அழிக்க அவர் புறப்பட்ட அந்த புறப்பாடு, அந்த போராட்டம் உணர்த்தி கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு அவருடைய செயல்பாட்டில் மிகப்பெரிய வேகத்தைத்தான் நாளுக்கு நாள் நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே அந்த எதிர்பார்ப்பில் தான் நம்முடைய ஐயா குமாரதேவன் அவர்களும் அந்த வேண்டுகோளை வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாடு தழுவிய அளவில் இந்த போராட்டத்தை விரிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழ்நாடுதான் எப்போதும் ஒன்றை கேட்கும், ஒன்றை முன்மொழியும். அப்போது இந்தியாவினுடைய ஏனைய மாநிலங்கள் அமைதியாக இருப்பார்கள், கண்டும் காணாமல் கடந்து போவார்கள். வாய் பேசாதவர்களுக்கும் சேர்த்து பேசி உரிமையை வாங்கி கொடுத்த பிறகு எல்லோரும் அதை புரிந்து கொள்வார்கள். இப்போது கூட ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்காக மேடையிலேயே கூப்பிட்டு வைத்து கும்மாங்குத்து குத்துவது என்று சொல்வார்கள் அல்லவா, அப்படி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குத்திய குத்து டெல்லியில் எதிரொலித்தது. அடுத்த வாரமே பணம் வந்துவிட்டது அக்கௌண்ட்டுக்கு. அந்த அளவுக்கு மற்றவர்கள் பேசுகிறார்களா, கேட்கிறார்களா என்பதை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை. இப்படி கேட்டால் அதை மற்றவர்கள் விமர்சிப்பார்களா என்பது பற்றி கூட கவலைப்படுவதில்லை. நாம் கேட்பது சலுகை அல்ல, நாம் கேட்பது பிச்சை அல்ல, நாம் கேட்பது உரிமை. எனவே அந்த உரிமையை மற்றவர்கள் கேட்கிறார்களா இல்லையா என்பதை பற்றி கவலை இல்லை. கேட்காதவர்களுக்கும் சேர்த்து கேட்டு வாங்கி கொடுப்பதுதான் எங்களுடைய கொள்கை புரிதல். அப்படிப்பட்ட உணர்வைத்தான் ஐயா பெரியார் எங்களுக்கு ஊட்டி இருக்கிறார்.
அப்படித்தான் அவர் வாழ்நாள் முழுவதும் கேட்டார். கேள்வி கேட்க சொல்லி எங்களை பழக்கியவர் அவர். எனவே எப்படிப்பட்ட அதிகார மையமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட அதிகாரம் குவிக்கப்பட்ட மையமாக இருந்தாலும் கேள்வி கேட்க வேண்டியது எங்களுடைய கடமை. கேட்டு பெற்றிருக்கிறோம். 50 ஆண்டுகளுக்கு முன்னால், 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்த போது மற்ற மாநிலங்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை. இந்தியாவில் இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் என்று சில மாநிலங்கள் இருக்கின்றன. ஆனால் பெரும்பாலான மாநிலங்கள் இந்தி பேசாத மாநிலங்கள். அந்தந்த மாநிலங்களுக்கு என்று மொழி உண்டு. இன்றைக்கு மும்பையில் திரைப்படங்கள் வெளியாகிறது என்று சொன்னால் மராட்டிய திரைப்படங்களா பேசப்படுகிறது? பாலிவுட் என்று சொன்னால் இந்தி சினிமாவினுடைய மையமாக மாறிவிட்டது. ஆனால் தமிழ்நாட்டின் சினிமா என்பது தமிழ் சினிமா தான் என்று இன்றைக்கும் இருக்கிறது. ஒரு உதாரணத்திற்கு சொல்லுகிறோம். மற்ற எந்த மாநிலத்தை எடுத்துக்கொண்டாலும், பீகார் மாநிலத்தை எடுத்துக்கொண்டாலும், மேற்கு வங்கமாக இருந்தாலும், ஒரிசாவாக இருந்தாலும், எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, அந்தந்த மாநிலத்திற்கு என்று மொழி இருக்கிறது. ராஜஸ்தானுக்கு என்று மொழி இருக்கிறது, குஜராத்திற்கு என்று மொழி இருக்கிறது. ஆனால் எல்லா மாநிலங்களும் இன்றைக்கு இந்தி மாநிலங்களாக அடையாளப்பட்டிருக்கின்றனவே. அதற்கு என்ன காரணம்? அவர்கள் தமிழ்நாடு விழித்துக் கொண்ட அளவுக்கு விழித்துக் கொள்ளாமல் போனதனால் அவர்களுடைய சொந்த மொழியை இழந்து இந்தியினுடைய பிள்ளைகளாக இன்றைக்கு மாறி நிற்கிறார்கள். அந்த கேடு தமிழ்நாட்டிற்கு வந்துவிடக் கூடாது என்று தமிழ்நாடு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் விழித்துக் கொண்டது. இப்போது நம்மை பார்த்து, நம்முடைய நடவடிக்கைகளை பார்த்து கர்நாடகம் மொழி குரலை எழுப்புகிறது, மொழி உரிமை குரலை எழுப்புகிறது. தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவராக இருக்கக்கூடிய சித்தராமையா போய் இங்கே ஆசிரியர் எப்படி கருப்பு மையை தூக்கி கொண்டு போய் இந்தி எழுத்துக்களை அழிக்க புறப்படுகிறாரோ, இதுபோல அங்கே புறப்பட்டது யார் என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்தவர், ஒரு மாநிலத்தினுடைய தேசிய கட்சியினுடைய பிரமுகராக இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய சித்தராமையா போகிறார். காங்கிரஸ் கட்சியும் இந்தியை திணித்த கட்சிகளில் ஒன்றுதான். அந்த கட்சியினுடைய தலைவர்களே இன்றைக்கு கருப்பு மையை தூக்கி கொண்டு இந்தி எழுத்துக்களை அழிக்க புறப்படுகிறார்கள் என்றால் நாம் எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டு மாநிலமாக இருந்திருக்கிறோம், எப்படிப்பட்ட புரிதல் மிக்க மாநிலமாக இருந்திருக்கிறோம். இந்தி என்பது வெறும் மொழி அல்ல. ஏதோ ஒரு மொழியை திணிக்கிறார்கள், அதனால் நாம் எதிர்க்கிறோம், நம்முடைய மொழியை காப்பாற்றுவதற்காக எதிர்க்கிறோம் என்று அதை சுருக்கி பார்க்க கூடாது. அது சுருக்கி பார்க்கக்கூடிய ஒன்று அல்ல. இங்கே பலரும் அதை சுருக்கி பார்த்தே பேசுகிறார்கள். ஏன் உங்க பேர் அப்படி இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஏன் நீங்க பள்ளிக்கூடம் நடத்தலையான்னு கேட்குறாங்க. ஏன் உங்க வீட்டு பிள்ளைங்க ஹிந்தி பேசலையான்னு கேட்குறாங்க. ஏன் ஏஆர் ரஹ்மான் இங்கே தமிழனங்கன்னு போட்டுட்டு அங்கே வெளிநாட்டில் போய் இந்தியில் நிகழ்ச்சி நடத்துறாருன்னு கேட்குறாங்க. இது ஒரு சுருக்க பார்வை, அபத்தமான பார்வை. இன்னும் சொல்ல போனால் ஒரு மட்டமான பார்வை. இந்திய ஒன்றிய அரசு என்பது எல்லோருக்கும் பொதுவான அரசு. அந்த எல்லோருக்கும் பொதுவான அரசு, எல்லா மக்களிடமிருந்தும் வரி வாங்கக்கூடிய அரசு, அரசியலமைப்பு சட்டத்தில் 22 மொழிகளை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசு குறிப்பிட்ட ஒரு மொழிக்கு, இரு மொழிக்கு மட்டும் ஏன் முன்னுரிமை கொடுக்கிறது? எங்கள் மொழிக்கு எங்கே இடம் என்று கேட்கிறோம். இதுல என்ன பிள்ளை இருக்க முடியும்? இதுல என்ன பிள்ளை இருக்க முடியும்? இதை கேட்டால் ஏன் ஸ்டாலின் பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. காரண பெயருக்கும் மொழி கொள்கைக்கும் வேறுபாடு அறியாத அறிவிலிகள். பெயருக்கு பல காரணங்கள் இருக்கும். அவருக்கு ஸ்டாலின் என்று பெயர் வந்தது ஏன் என்பதற்கு ஒரு பின்னணி இருக்கிறது. எங்க அம்மாட்ட போய் நான் கேட்டேன், எனக்கு ஏன் ஷானவாஸ் பேர் வச்சிங்க? எங்க அம்மா சொன்னாங்க, நீ பிறக்கும் போதுதான் நேதாஜி படையில் இருந்த ஷானவாஸ் கான் அவருடைய நினைவா உனக்கு பேர் வச்சிருக்கேன் அப்படின்னாங்க. ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு பின்னணி இருக்கிறது, ஒவ்வொரு வரலாறு இருக்கிறது. காரண பெயர்களை கொண்டு போய் மொழி கொள்கையோடு பொருத்துவது, நம்முடைய மொழி உரிமைக்காக நாம் கேள்வி கேட்டால், போராடினால் ஓம் பேர் அப்படி இருக்குன்னு கேட்கறது என்பது அபத்தமான பார்வை. ஓம் பிள்ளை ஹிந்தி படிக்கலையான்னு கேட்கறது. எல்லா பிள்ளையும் ஹிந்தி படிக்கலாம், எந்த மொழியும் படிக்கலாம். எந்த மொழியை படிப்பதற்கு யாரும் தடுக்கவில்லை. எந்த மொழியின் மீது நமக்கு வெறுப்பில்லை. என் மீது ஏன் உன் மொழியை கொண்டு திணிக்கிறாய் என்பதுதான் கேள்வி. என்னுடைய வரிப்பணத்தில் ஏன் ஒரு குறிப்பிட்ட மொழிக்கு மட்டும் நீ முன்னுரிமை கொடுக்கிறாய் என்பதுதான் கேள்வி. முன்னுரிமை என்கிற பேச்சுக்கே ஒரு அரசாங்கத்தில் இடம் இருக்கக்கூடாது. சம உரிமை தான் ஒரு அரசாங்கத்தினுடைய கொள்கையாக இருக்க வேண்டும். முன்னுரிமை என்று வரும்போதே மற்றவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்ற அர்த்தம். ஒரு சமமற்ற நிலையை அரசாங்கமே உருவாக்குகிறது என்ற அர்த்தம். சமத்துவத்துக்கு எதிராக ஒரு அரசே செயல்படுகிறது என்ற அர்த்தம். எனவேதான் நாம் தொடர்ந்து அந்த குரலை எழுப்புகிறோம். அது
தமிழை காப்பதற்கான குரல் என்று சுருக்கி பார்த்துவிடக் கூடாது. அது எல்லா மொழிகளையும் காப்பாற்றுவதற்கான குரல். தமிழ்நாட்டின் குரல் என்பது இந்தியாவினுடைய அனைத்து மொழிகளையும் காப்பாற்றுவதற்கான குரல். நம்முடைய குரல் குஜராத்திகளுக்கான குரல், நம்முடைய குரல் ராஜஸ்தானிகளுக்கான குரல், நம்முடைய குரல் ஒடிசா மக்களுக்கான குரல், நம்முடைய குரல் காஷ்மீரிகளுக்கான குரல், நம்முடைய குரல் அனைத்து மொழி பேசக்கூடிய இந்தியாவினுடைய மாநிலங்களுக்கான குரல். அதைத்தான் இன்றைக்கு அவர்கள் புரிந்து கொண்டு இன்றைக்கு ஒவ்வொருவராக கிளம்பி இருக்கிறார்கள். எனவே ஆசிரியர் அவர்களுக்கு நம்முடைய பணிவான வேண்டுகோள், இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இது போன்ற குரல்களை அடையாளம் கண்டு அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்தியா முழுவதும் உங்கள் தலைமையில் இந்தி எதிர்ப்பு மாநாடு நடைபெற வேண்டும். இந்தியா முழுவதும் நடைபெற வேண்டும். பெங்களூருவில் நடைபெற வேண்டும், ஆந்திராவில் நடைபெற வேண்டும், கேரளாவில் நடைபெற வேண்டும். நீங்கள் அதற்கு வழிகாட்ட வேண்டும். தென் மாநிலங்கள் மட்டுமல்ல, வட மாநிலங்களுக்கும் நீங்கள் போக வேண்டும். இன்றைக்கு மேற்கு வங்கத்தில் அப்படிப்பட்ட குரல் இருக்கிறது, இந்தியா முழுவதும் அப்படிப்பட்ட குரல் இருக்கிறது. இந்தி பேசக்கூடிய மாநிலங்களிலேயே அளிக்கப்பட்ட மொழிகளினுடைய அந்த குரல்கள் வெடித்து இன்றைக்கு கிளம்பி இருக்கின்றன. அவற்றையெல்லாம் அடையாளம் கண்டு அங்கே இருக்கக்கூடிய மொழி ஆர்வலர்களை, மொழி உரிமை போராளிகளை அடையாளம் கண்டு அவர்களை எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த குரலை வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன், முன்பெல்லாம் அரசின் ஒரு கொள்கையில் மொழியை திணிப்பார்கள், அரசின் ஒரு திட்டத்தில் மொழியை திணிப்பார்கள். இன்றைக்கு இந்தி திணிப்பினுடைய வடிவம் முற்றிலும் மாறி இருக்கிறது. இன்றைக்கு கல்விக் கொள்கை என்று ஒரு கொள்கையை வடிவமைத்து ஒட்டுமொத்தமாக இந்தியை திணிக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. எனக்கு இங்கே அந்த தலைப்பை தான் வழங்கி இருக்கிறார்கள். கல்விக் கொள்கையின் மூலம் இந்தி எப்படி திணிக்கப்படுகிறது என்கிற அந்த தலைப்பு. புதிய கல்விக் கொள்கை என்று ஒரு கல்விக் கொள்கை வடிவமைக்கிறார்கள். அந்த கல்விக் கொள்கையின் உள்ளடக்கம் என்ன சொல்கிறார்கள்? இது தாய்மொழி வழி கல்வியை ஊக்கப்படுத்துகிற கல்விக் கொள்கை என்று சொல்கிறார்கள். முலாம் பூசிய வார்த்தை என்று சொல்வார்கள் அல்லவா? வெளிப்புறத்தில் இது தாய்மொழி வழி கல்வியை ஊக்கப்படுத்துவதற்கான கல்விக் கொள்கை என்று சொல்கிறார்கள். சரி, தாய்மொழி வழி கல்வியை ஊக்கப்படுத்துவதற்கான கல்விக் கொள்கை என்று சொல்லிவிட்டு அதை முதலில் தாய்மொழியில் தந்தார்களா என்று பார்க்க வேண்டும். அந்த கல்விக் கொள்கை வடிவமைத்தார்கள் அல்லவா, 400 சொச்சம் பக்கத்தில். இங்கே கூட கவர்னர் சொல்றார், ஆளுநர், இதெல்லாம் படிக்காம பேசிக்கிட்டு இருக்கீங்க, படிக்காம பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த கல்விக் கொள்கையில என்ன சொல்லி இருக்குன்னு படிக்காமலேயே நீங்க அதை புறக்கணிக்கிறீங்க அப்படிங்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7 கோடி மக்களும் தமிழர்களும் அதை படிக்க வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் அதை தமிழில் தந்தீர்களா? நாங்க படிக்கலன்னு சொல்றீங்களே, அந்த மொழிக் கொள்கைய, புதிய கல்விக் கொள்கையை நாங்க படிக்கல, உள்வாங்காம நாங்க எதிர்த்துட்டு இருக்கோம்னு சொல்றீங்களே, அதை முதலில் நீங்கள் தமிழில் தந்தீர்களா? அதை நீங்கள் முதலில் மலையாளத்தில் தந்தீர்களா? அதை முதலில் நீங்கள் தெலுங்கில் தந்தீர்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய 22 மொழிகளிலும் இந்தியை தவிர அதை மற்ற மொழிகளில் நீங்கள் தந்தீர்களா? 50 பக்கம் சுருக்க வெளியீடு சம்மரி கொடுத்தாங்க. அது 400 சொச்சம் பக்கத்தில் முழு கல்விக் கொள்கை இருக்கிறது. அதை சுருக்கி சில மொழிகளில் கொடுத்தார்கள். அப்போது கூட தமிழ்ல தரல. அதையும் நாம போராடித்தான் வாங்கணும். நாம கல்விக் கொள்கையை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கோம். எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற நம்மையே எதற்கு போராட வைத்தார்கள் என்றால், அதை முதல்ல தமிழ்ல குடியா அப்படின்னு சொல்லி கேட்டு போராட வைத்தார்கள். எப்படிப்பட்ட ஒரு அவல அரசு பாருங்கள். அது தமிழ்ல குடு அப்படி கேட்ட பிறகு 50 பக்கத்தில் சுருக்க வெளியீடாக கொடுத்தார்கள். அந்த கல்விக் கொள்கையில என்ன இருக்குன்னு புல்லட் பாயிண்ட்ஸ். அப்ப இவங்களுடைய எண்ணம் எப்படிப்பட்டது, எவ்வளவு மோசமானது, எவ்வளவு அபாயகரமானது, எவ்வளவு ஆதிக்க குணமிக்கது என்பதற்கு இந்த கல்விக் கொள்கையினுடைய வரவே சாட்சி. அது அந்த கல்விக் கொள்கையே முதல்ல தரப்படவில்லை நமக்கு தமிழில். அது நம்ம கேட்டுதான் வாங்கணும். அதுவும் சுருக்க வெளியீடு தான் கொடுத்தாங்க. அப்ப இப்படி அவர்களுடைய வரவே நம்முடைய மொழிக்கு எதிராக இருக்கிறது. இந்த கல்விக் கொள்கை எப்படி தமிழை ஊக்கப்படுத்தும்? இந்த கல்விக் கொள்கை எப்படி தாய்மொழி வழி கல்வியை ஊக்கப்படுத்தும்? சரி, தமிழை மற்றவர்கள் படிக்க வேண்டும், 3வது மொழியாக விருப்ப பாடமாக எடுத்து படிக்க வேண்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மொழிகளை எல்லாம் படிக்க வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படையான என்னது? கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். மும்மொழி கொள்கையை இந்த கல்விக் கொள்கை ஊக்கப்படுத்துகிறது என்று சொன்னால், தாய்மொழி வழி கல்வியை இந்த கல்விக் கொள்கை ஊக்கப்படுத்துகிறது என்று சொன்னால், இதை தரக்கூடிய ஒன்றிய அரசு, இதை பேப்பர்ல தர்ற ஒன்றிய அரசு கட்டமைப்பு ரீதியாக இந்த மொழிகளுக்கு செய்திருக்கிற ஏற்பாடு என்ன? இந்தியா முழுவதும் தமிழ் வழியில் படிப்பதற்கு, 3வது மொழியாக அதை விருப்ப பாடமாக எடுத்து படிப்பதற்கு இந்தியா முழுவதும் தமிழ் வழி ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டு விட்டார்களா? தமிழ் மொழிக்கு
இந்திக்கு ஒதுக்குவது போல் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குவது போல் நிதி ஒதுக்கப்பட்டு விட்டதா? அப்ப மூன்றாவது ஒன்றை ஒரு மொழியாக விருப்ப பாடமாக எடுத்து மாணவர்கள் படிக்கலாம் என்றால், அவனிடம் அந்த மொழிப்பட்டியல் நீட்டப்படுகிறது என்றால், அந்த மாணவன் தமிழை தேர்ந்தெடுக்கிறான் என்றால், அல்லது தமிழ்நாட்டில் உள்ள மாணவன் ஒரு உருதுவையோ ஒரு மலையாளத்தையோ ஒரு தெலுங்குவையோ வேறு மொழிகளையோ தேர்ந்தெடுக்கிறான் என்றால், தேர்ந்தெடுத்த மாணவனுக்கு அதை கற்றுக் கொடுப்பதற்கு ஆசிரியர் யார் நியமிப்பது? அவர்களுக்கான சம்பளத்திற்கு என்ன செய்வது? அப்போ சம்பளம் இல்லை, ஆசிரியர் இல்லைன்றுவாங்க. அப்ப யார் இருப்பா? எந்த மொழிக்கு ஆசிரியர் இருப்பார்கள்? இந்தியா முழுவதும் இந்திய அரசு இந்திக்கு கொட்டி கொடுக்கிற பணத்தை பார்த்தால், சமஸ்கிருதத்திற்கு கொட்டி கொடுக்கிற பணத்தை பார்த்தால், சமஸ்கிருதத்துக்கும் இந்திக்கும் மட்டும்தான் இந்தியா முழுவதும் கட்டமைப்பு வலிமை இருக்கும். இந்தியா முழுவதும் ஆசிரியர்கள் இருப்பார்கள் கற்றுக் கொடுப்பதற்கு. அப்போ மற்ற மொழிகள்லாம் தேர்ந்தெடுத்தாலும் கூட அதை கற்றுத் தருவதற்கு ஆசிரியர்கள் இல்லை. இந்திக்குத்தான் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், சமஸ்கிருதத்துக்கு ஆசிரியர் இருக்கிறார்கள். வேண்டுமென்றால் நீ அதை மூன்றாவது மொழியாக எடுத்துக்கொள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். அவங்களும் வேற வழி இல்லாமல் அதை எடுத்து படிப்பார்கள். அப்போ நேரடியாக இந்தியை நாங்கள் திணிக்கவில்லையே என்று சொல்வார்கள். நேரடியாகத்தான் இந்தியை திணிக்கிறீர்கள். நேரடியாக இந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் நிதியை ஒதுக்கிவிட்டு நாங்கள் நேரடியாக இந்தியை திணிக்கவில்லையே, சமஸ்கிருதத்தை திணிக்கவில்லை என்றால் அது பசப்பு வார்த்தை. நீங்கள் நேரடியாக இந்தியை திணிக்கிறீர்கள், நேரடியாக சமஸ்கிருதத்தை திணிக்கிறீர்கள். ஏனென்றால் மொழி என்பது, அதற்கு ஒதுக்கப்படுகிற நிதி என்பது முக்கியமானது. ஒன்றிய அரசு திரும்ப திரும்ப எவ்வளவு சொன்னாலும் தமிழுக்கு நிதி ஒதுக்குவதில்லை. சும்மா சில கோடிகளை ஒதுக்கிவிட்டு மலைக்கும் மடுவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாட்டை போல ஒரு நிதியை தருகிறார்கள். எத்தனையோ முறை சொல்லியாச்சு. கேட்டால் நாங்கள் ஐநால போய் திருக்குறள் பேசினோமே, அங்கே போய் அதை பேசினோமே, இங்கே போய் இதை பேசினோமே, கணியன் பூங்குன்றனாரை பேசினோமே, யாதும் ஊரை யாவரும் கேள்வின்னு சொன்னோமே. நீங்கள் சொல்றீங்க, செஞ்சீங்களா? இனிமேலாவது செய்வீர்களா? அப்ப செய்யவும் இல்லை, செய்யவும் மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் நாம் இதை அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. மொழி என்பது வெறும் மொழி அல்ல, அது அதிகாரத்தோடு தொடர்புடையது. இப்போதே ஒன்றிய அரசினுடைய வேலை வாய்ப்புகள் யாரை கொண்டு நிரப்பப்படுகிறது? ரயில்வே பணிகள் யாரை கொண்டு நிரப்பப்படுகிறது? அஞ்சல் பணிகள் யாரை கொண்டு நிரப்பப்படுகிறது? வங்கி பணிகள் யாரை கொண்டு நிரப்பப்படுகிறது? எல்ஐசி பணிகள் யாரை கொண்டு நிரப்பப்படுகிறது? முழுக்க முழுக்க வடமாநிலத்தவர்களை கொண்டு நிரப்பப்படுகிறது. அதற்கென்று ஒரு தனி போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இப்போதே நாம் பார்க்கிறோம் அந்த காட்சிகளை. வடமாநிலத்தவர்களை கொண்டு, குறிப்பாக இந்தி பேசக்கூடியவர்களை கொண்டு இந்திய ஒன்றிய அரசினுடைய நிறுவனங்கள் அனைத்திலும், பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்திலும் இன்றைக்கு பணியிடங்கள் நிரப்பப்படுகிறது. இப்போதே இந்த நிலை என்றால், நீ இந்தியை முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த கல்விக் கொள்கையின் மூலம் இந்தியை முழுமையாக நிறுவிவிட்டால் என்ன நடக்கும்? அப்ப நாம 3 மொழி படிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம். நாம இந்தியும் படிக்கணும், ஆங்கிலமும் படிக்கணும், நம்முடைய தாய்மொழியான தமிழ். இப்போ மும்மொழி கொள்கை என்பது நடைமுறைக்கு வந்தால், அதை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டால், நாம 3 மொழி, நம்முடைய தாய்மொழி ஒன்று, ஆங்கிலம் ஒன்று, இந்தி என்று 3 மொழிக்கு நாம் தள்ளப்படுவோம். நம்முடைய தாய்மொழியை தவிர்த்து 2 மொழியை நாம் படிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம், கட்டாயமாக படிக்க வேண்டிய நிலைக்கு. ஆனால் இந்தி பேசக்கூடியவர்களுக்கு அந்த சிக்கல் இல்லை. அவர்கள் ஏற்கனவே இந்தியை தாய்மொழியாக கொண்டிருக்கிறார்கள். நீ ஆங்கிலத்தையும் இந்தியையும் படிக்க வேண்டும் என்று நமக்கு சொல்வது போல அவர்களுக்கு இந்தி படிக்க வேண்டிய தேவையில்லை. அப்போ ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை. அவனும் குடிமகன் தான், நானும் குடிமகன் தான். அவனும் இந்தியாவினுடைய குடிமகன், நானும் இந்தியாவின் குடிமகன். அவனும் இந்தியாவுக்கு வரி கட்டுறான், நானும் இந்தியாவுக்கு வரி கட்டுறேன். ஆனால் அவன் மொழிக்கு கூடுதல் முக்கியத்துவம், என்னுடைய மொழிக்கு பின்னடைவு என்றால் அதை எப்படி ஏற்பது? ஒரு வேலை வாய்ப்பை நீ உருவாக்கிவிட்டு அந்த வேலை வாய்ப்பை அடைவதற்கு அவனையும் அழைத்து வருகிறாய், என்னையும் அழைத்து வருகிறாய். ஆனால் அவன் மொழியில் அந்த வேலை வாய்ப்பை நீ நடத்துவாய் என்றால், அவன் மொழியில் அதற்கான தேர்வை நீ நடத்துவாய் என்றால், அங்கே நான் பாதிக்கப்படுகிறேன். அவனுடைய மொழியில் அதை எதிர்கொள்வான், நான் அவன் மொழியை கற்றுக்கொண்டு எதிர்கொள்வேன். அப்போ அந்நிய மொழி ஆங்கிலம், அது அந்நிய மொழி அல்ல, அது பொதுமொழி. அது அந்நிய மொழி அல்ல, அது பொதுமொழி. ஏன்? எனக்கு இந்திய அந்நிய மொழி தான், எனக்கு மலையாளமும் அந்நிய மொழி தான். அந்நிய மொழி என்று எடுத்துக்கொண்டால் அது இந்தியாவின் மொழியா, இந்தியாவில் வெளியே இருக்கிற மொழியா என்பதை வைத்து ஒரு மொழியை அந்நிய மொழி என்று சொல்ல முடியாது. ஒருவன் ஒரு மொழியை தாய்மொழியாக கொண்டிருக்கிறான் என்றால் அந்த தாய்மொழி அல்லாத எல்லா மொழியும் அவனுக்கு அந்நிய மொழி தான், எல்லா மொழியும் அந்நிய மொழி தான். அப்படி இருக்கும்போது
வேலை வாய்ப்பை, தேர்வுகளை நீ இந்தியின் அடிப்படையில் நடத்தினால், அதன் அடிப்படையில் அந்த வேலை வாய்ப்புகள் தீர்மானிக்கப்பட்டால், வெறுமனே கல்வி மட்டுமா, வேலை வாய்ப்பு மட்டுமா? அதிகாரம் அதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும், நிர்வாகம் அதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும். இப்பவே அந்த பிரச்சனையை சந்திக்கிறோம். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் அதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும். 22 மொழிகளையும் ஏற்றுக்கொண்டு விட்டு நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அமைச்சர் இந்தியில மற்ற மாநில எம்பிக்களுக்கு பதில் சொல்றார். எம்பிக்களுக்கு பதில் சொன்னது மட்டுமில்லை, இங்க நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவருடைய தாயார் இறந்து போறாங்க. அந்த தாயார் இறந்ததற்காக இரங்கல் குறிப்பு அனுப்புறாரு அமித்ஷா, இந்தியில் அனுப்புறார். யாருக்கு? எடப்பாடிக்கு. துயரத்தை விசாரிப்பதற்கு கூட ஒரு பொதுமொழியான ஆங்கிலத்தில் அனுப்பி இருக்கலாம் அல்லது தமிழில் அனுப்பி இருக்கலாம். ஆனால் இந்தியில் அனுப்புகிறார்கள் என்றால் அவர்களுக்கு எந்த அளவுக்கு இந்தி வெறி ஏறி போய் இருக்கிறது. அப்ப தனிப்பட்ட ஒரு நடவடிக்கைகளுக்கு கூட, உரையாடலுக்கு, தொடர்புக்கு அவர்கள் இந்தியை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் என்றால் அரசாங்க நடவடிக்கைகளில் என்ன செய்வார்கள்? அரசு அலுவல் சார்ந்து என்ன செய்வார்கள்? கல்வியில் என்ன செய்வார்கள்? வேலை வாய்ப்பில் என்ன செய்வார்கள்? எங்கெங்கெல்லாம் இது பாதிக்கும். அப்ப எல்லா மட்டத்திலும், அது நாடாளுமன்ற நடவடிக்கையாக இருந்தாலும் அங்கே இந்தி பேசுபவர்களுக்கு வாய்ப்புகள் எளிதாக்கப்படும். நிர்வாக நடவடிக்கை என்றால் இந்தி மொழிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் எளிதாக்கப்படும். கல்வி என்றால் இந்தி மொழிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் எளிதாக்கப்படும். தேர்வுகள் என்றால் அங்கே இந்தி மொழிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் எளிதாக்கப்படும். வேலை வாய்ப்பு என்றால் அங்கேயும் இந்திக்காரர்களுக்கு வாய்ப்புகள் எளிதாக்கப்படும். என்றால் இந்தியாவினுடைய இதர மொழி பேசக்கூடிய மக்களுடைய நிலைமை என்ன? அப்ப எவ்வளவு பெரிய ஒரு ஆதிக்கத்தை செலுத்துகிறார்கள். அதனால் தான் நாம் எதிர்க்கிறோம். நாம் கேட்பது உரிமைக்கான குரல். நாம எந்த மொழிக்கு எதிராக இல்லை. இன்னைக்கு இங்க தமிழ்நாட்டில் 100 ஆண்டுகளை கடந்து இந்தி பிரச்சார சபா இயங்கிக்கிட்டு இருக்குது. லட்சோப பேர் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, தேர்வு எழுதிக்கிட்டு தான் இருக்காங்க. எந்த தடையும் இல்லை. யாரும் அவங்க கையில் இருக்கிற சிலைட்டை போய் புடுங்கி போடல. நாம் ஜனநாயகமாக இருக்கிறோம். மற்ற மாநிலங்களில் தமிழ் மக்கள் மீது நடத்தப்படுகிற தாக்குதல்களைப் போல தமிழ்நாட்டில் ஒருபோதும் யாருக்கும் எந்த கீறலும் வருவதில்லை. அப்படிப்பட்ட அநாகரீக அடாவடித்தனத்தை நம்முடைய தலைவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. நம்முடைய போராட்டம் ஜனநாயகத்திற்கானது. நம்முடைய போராட்டம் அறவழியிலானது. அந்த அடிப்படையில் தான் ஜனநாயக ரீதியில் அறவழியில் நின்று நமக்கான குரலை நாம் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். இந்திய ஒன்றிய அரசு எல்லோருக்கும் பொதுவானது. எல்லோருக்கும் பொதுவான அரசு பாரபட்சமாக நடக்கக்கூடாது. அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. அரசியலமைப்பு சட்டம் என்று ஒன்றை உருவாக்கி வைத்து விட்டு அதில் 22 மொழிகளையும் ஏற்றுக்கொண்டு விட்டு ஒரு குறிப்பிட்ட மொழிக்கு முன்னுரிமை கொடுத்தால் அதை ஏற்க முடியாது, ஏற்க மாட்டோம். எனவே நீ இந்தி திணிப்பினுடைய வடிவத்தை மாற்றிக் கொண்டிருப்பது போல் எங்களுடைய போராட்ட வடிவமும் மாறிக்கொண்டே இருக்கும். எங்களுடைய போராட்டமும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். இன்னைக்கு என்ன சொல்றாங்க? நாம மொழியை வைத்து அரசியல் செய்கிறோமா? மொழியை வைத்து அரசியல் செய்கிறோம். தமிழ்நாட்டில் எல்லாரும் இந்திய வேணும்னு தான் சொல்றாங்களாம். சரி, எல்லாரும் இந்திய வேணும்னு சொல்றாங்க அப்படின்னா நாங்களும் இந்தி வேணும்னு தானே அரசியல் பண்ணுவோம். உன்னுடைய கூற்றுப்படியே தமிழ்நாட்டு மக்கள் இந்த இந்தி எதிர்ப்பை எல்லாம் விரும்பல, இந்தியை எதிர்த்து பேசுவதை விரும்பவில்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்றால் எங்களுடைய அரசியல் போராட்டம் எப்படி இருக்கணும்? ஐயோ, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே இன்னைக்கு இந்திய எதிர்ப்பை விரும்பல, அதை ஒரு அதிருப்தியா பார்க்குறாங்க, நாமளும் அப்போ இந்தியை ஆதரிச்சுட்டு போயிடுவோம்ல, ஆதரிச்சிருக்கணும். தமிழ்நாட்டில் பாஜகவை தவிர அத்தனை கட்சிகளும் இதில் ஒற்றை குரலில் நிற்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டின் அரசியல் என்பது, தமிழ்நாட்டு மக்களின் உணர்வு என்பது இந்தி திணிப்பை எதிர்ப்பது, இந்தியை எதிர்ப்பது, இந்தி ஆதிக்கத்தை எதிர்ப்பது என்பதில் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். எனவேதான் அது அரசியல் ரீதியில் எதிரொலிக்கிறது. தமிழ்நாட்டு மக்களின் உணர்வு அந்த வகையில் கடந்து கொண்டிருப்பதனால் தான், அந்த போராட்டம் 100 ஆண்டுகளை கடந்தும் இன்னும் வீரியமாக இருப்பதனால் தான் அரசியல் அரங்கிலும் அது எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. எனவே தமிழ்நாட்டின் அரசியலை இதுதான். நாங்கள் அரசியல் செய்கிறோம். ஆமா, அரசியல் தான் செய்கிறோம். எங்களுடைய அரசியலே அதுதானே. எங்களுடைய அரசியலே இன உணர்வு, மொழி உணர்வு, தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளை மீட்பது, தமிழ்நாட்டுக்கான உரிமைகளை கேட்டு பெறுவது, போராடுவது என்பதுதான் எங்களுடைய அரசியலை. எனவே அந்த அரசியலை நாங்கள் செய்வோம். உன்னுடைய அரசியலை நீ செய்கிறாய். இந்தியை திணிப்பது உன்னுடைய அரசியல். ஒற்றை கலாச்சாரத்தை நோக்கி இந்த நாட்டை நடத்துவது உன்னுடைய அரசியல். ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே நாடு என்று சொல்லி இந்த நாட்டினுடைய தன்மையை மாற்றுவது உன்னுடைய அரசியல் என்றால் அதை முறியடிக்கிற அரசியல் தான் எங்களுடைய அரசியல் என்று சொல்லி இந்த நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை தந்தமைக்காக நன்றியை கூறி, இங்கே எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறதோ
பெரியார் இயக்கத்தினுடைய மேடையில், திராவிடர் கழகத்தினுடைய மேடையில் அதற்கு இணையாக விடுதலை சிறுத்தைகளையும் இணைத்து எப்போதும் மேடையை அமைத்துக் கொடுக்கிற ஒரு பாங்கை நம்முடைய ஆசிரியர்கள் பின்பற்றுகிறார்கள். 3 குழல் துப்பாக்கி என்று சொன்னார்கள். அந்த வகையில் இந்த போராட்டத்தில் என்றென்றும் நாங்கள் துணை நிற்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.